ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜிஆர் போட்டோ வச்சிருக்கிறதுனால நீங்க எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? செல்லூர் ராஜு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பார்த்து கேட்ட கேள்விகள் பயங்கரமான கேள்விகள். எம்ஜிஆரை வைத்து அரசியல் செய்தால் தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று விட முடியுமா? செல்லூர் ராஜு கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஆட்சியை பிடிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே உண்டு. திமுகவுக்கும் அந்த ஆசை இருந்திருக்கு, அதிமுகவுக்கும் அந்த ஆசை இருந்திருக்கு, எல்லா கட்சியினருக்கும் அந்த ஆசை இருக்கு. கட்சி ஆரம்பிச்சா ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஆசை தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் அவர்களுக்கும் உண்டு. அதனால தான் 2024 நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், என்னுடைய இலக்கு சிஎம் 2026 தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2026 தேர்தல் பாதையை அவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். எல்லாருமே ஒரு விஷயத்த குறிப்பிட்டு கையில் எடுத்து என்ன பண்ணுவாங்க, முன்னெடுத்து அரசியலை முன்னெடுத்து மக்கள் மத்தியில இடம்பெற்று அது ஆட்சியை பிடிப்பாங்க. அது திராவிட கட்சிகளா இருந்தாலும் அது எந்த கட்சி, இப்போ பாஜக கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வகுத்து அந்த கொள்கையின் அடிப்படையில் அதை மக்களிடத்துல வரவேற்பை பெற்று என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருக்குது. திமுக ஆரம்பிக்கும் போதும் அப்படிதான் இருந்தது, அதிமுக ஆரம்பிக்கும் போதும் அப்படி இருந்தது. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, கட்சிகளை ஆரம்பிக்கும் பொழுது மக்களிடத்துல அந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்து மக்களிடத்துல இடம்பெற்று அதை என்ன பண்ணுவாங்க, ஆட்சியில கட்டில உட்காருவாங்க. அப்படியா இருக்கும் பொழுது விஜய் அவர்களுக்குன்னு தனியா ஒரு கொள்கை இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏற்கனவே திமுக கட்டந்து கொஞ்சம் கொள்கையை திருடிக்குங்க, அதிமுக கட்டந்து கொஞ்சம் கொள்கையை திருடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொள்கைகளின் திருட்டில் தமிழக வெற்றி கழகம் உருவாயிருக்கிறது. இதுதான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. இவங்களுக்குன்னு சுயமா ஒரு கொள்கை எழுதியிருக்காங்களான்னா இல்லவே இல்லை. எல்லா கொள்கையிலும் கொஞ்சம் கொஞ்சம் திருடி என்ன பண்ணியிருக்கிறாங்க வச்சு தமிழக வெற்றி கழகம் கொள்கை தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் எடுக்கிற ஒரு அரசியல், இந்த அரசியல் மக்களிடத்துல இடம்பெறுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் எடுத்துற காரியம் ஒரு கட்சியினரும் முகசூலியை வச்சிருக்கு. ட்ரெஸ் காம்படிஷன்ல போலீஸ் ட்ரெஸ் போட்டவங்கலாம் போலீஸ்காரன் ஆயிட முடியாது அப்படின்றார்ல, அந்த மாதிரி அதிமுகல இருந்து ஒரு பெரிய பிரமுகர் என்ன பண்ணிருக்காரு, விஜயை வச்சு செஞ்சிருக்காரு. எப்பா நீ எல்லாம் ஒரு மாரி ஆயிட முடியுமா அப்படின்னு. யாருன்னா நம்ம மதுரை கிங்கு செல்லூர் ராஜ் என்ன பண்ணிருக்காரு, விஜயை வச்சு செஞ்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் போட்டோ போட்டதுனால நீங்க எம்ஜிஆர் ஆக முடியுமா? எம்ஜிஆர் போட்டோ உங்க கட்சி நீங்க பயன்படுத்துறதுனால அதிமுகவை அவ்வளவு எளிதில் நீங்க நினைச்சிட முடியுமா? என்ன நினைச்சிருக்கீங்க? எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய ஆளுமை, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கி தொடர்ந்து அவர் என்ன பண்ணியிருந்தாரு, தமிழ்நாட்டை ஆட்சி அமைச்சிருந்தார். அவ்வளோ பெரிய கட்சி, அவ்வளோ பெரிய தேர்தல் வியூகம் அவருக்கு இருக்குது. அவர் போட்டோவை நீங்க யூஸ் பண்ணிட்டு அதிமுகவை நீங்க சதைச்சிட முடியுமா அப்படின்னு செல்லூர் ராஜு விஜய வச்சு செஞ்சிருக்கிறார், கேள்வி கேட்டிருக்காரு. உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, மதுரையில இவங்க மாநாடு போட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் 2வது மாநாடுல மதுரையில போட்டாங்க. மதுரையில போடும் பொழுது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா அதை ஏற்கனவே கொள்கை அது மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு முதல் மாநாடு நடத்துறாங்க. அப்போ அவங்களோட கொள்கை தலைவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஏன் திடீர்னு இந்த முடிவு அப்படின்னா, அதிமுக இங்க ரொம்ப பலவீனமா இருக்கு. என்ன அப்படின்னா, அதிமுக இப்போ ஒரு நிலையற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கு. அதிமுக பல பிரிவுகள் பிரிந்திருந்தாலும் இன்னும் பல பிரிவுகள் பிரிகிறதுக்கு இங்க காரணகர்த்தாவா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்படியா இருக்கும்பொழுது பிரிந்து கிடக்கிற அதிமுக மத்தியில ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை இருக்குல்ல, இந்த குழப்பத்துல மத்தியில நம்ம எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பயன்படுத்தி இவங்க தான் எங்களுக்கு முன்னாடி வரலாறு திரும்புகிறது, எம்ஜிஆர் காலத்துல நடந்த வரலாறு, அண்ணாவின் காலத்துல நடந்த வரலாறு இன்னைக்கு என் காலத்துல திரும்புது வாங்க ஐயா அப்படின்னு வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, எம்ஜிஆர் போட்டோவையும் அண்ணா போட்டோவையும் முன்னிறுத்தி இங்க அரசியலுக்கு வராரு, தேர்தலை நிக்க போறாரு. இதுதான் அதிமுகவினர் மத்தியில பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. எம்ஜிஆர் போட்டோவை பயன்படுத்துறதுனால விஜய் எம்ஜிஆர் ஆயிட முடியாது, விஜய் எம்ஜிஆரோட ஆட்சி இங்க கொடுக்கவும் முடியாது அப்படின்னு செல்லூர் ராஜு வச்சு செஞ்சிருக்காரு. விஜய் போட்டோவை நீங்க யூஸ் பண்றதுனால இங்க இருக்கிற அதிமுக வாக்குகளை நீங்க அவ்வளவு சீக்கிரமா பறிச்சு கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு செல்லூர் ராஜ் அண்ணன் வச்சு செஞ்சிருக்கிறார். ஆனா செல்லூர் ராஜுக்கு தெரியும் எப்படி நுணுக்கங்கள், அவர் தான் விஞ்ஞானியாச்சா,
பயங்கரமான விஞ்ஞானி. அந்த மூளைலாம் நம்மளுக்கு வந்து இது ஏற்கனவே நம்மளுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது செல்லூர் ராஜு விஜயை வச்சு செஞ்சிருக்கிறாரு. கொஞ்ச காலம் முன்னாடி விஜய் அவர்களை பத்தி விமர்சிக்காம வச்சிருந்தாங்க அதிமுக. ஏன்னா கூட்டணிக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு. சலசலப்புகளை பார்த்து விஜய உஷாராயிட்டார். எதுக்குப்பா அதிமுக உள்ள கொண்டு வந்து நம்மளே நம்ம கட்சியை அழிச்சுக்கணும், அவங்களே இன்னும் ஒற்றுமை இல்லாம அடிச்சுக்கிறாங்க, அங்காளி பங்காளி சண்டையை பிடிச்சிக்கிறாங்க, இதுல இவங்கள வேற இழுத்து நம்மளே சதைச்சு எதுக்கு? அதனால என்ன பண்ணிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி வழிய வந்தாலும் வேணாம், உங்க டோரை சாத்துங்க, நீங்க போங்க, நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாரு. யாரு? விஜய் அவர்கள். என் தலைமையில தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ட்டார். இங்க இவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்தாரு, அடிச்சு தூக்குங்க, இதுக்கப்புறம் விஜய்னு பார்க்க கூடாது, தமிழக வெற்றி கழகத்தையும் பார்க்க கூடாது, எல்லாரையும் வச்சு செய்யுங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனையும் வச்சு செஞ்சுட்டாரு. எடப்பாடி பழனிசாமி வச்சு செஞ்சார விஜய் அவர்களை. அப்படி இருக்கும் பொழுது செல்லூர் ராஜெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. மதுரையில நீ மாநாடு போட்டா நீ ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு. எம்ஜிஆருடைய வியூகத்தை நீங்க அப்படியே ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு வச்சு செஞ்சிருக்கிறாரு. நீங்க எம்ஜிஆர் போட்டோ போட்டதுனாலயோ இல்ல எம்ஜிஆர் வேணா நீங்க படத்துல வேணா காட்டிக்கலாம், நான் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் வேடத்தை போட்டு எம்ஜிஆர் மாதிரி நீங்க நடிச்சு சாட்டையை சுழற்றி நீங்க படத்துல வேணா நடிச்சுக்கலாம், அப்போ நான் கூட விசில் அடிப்பேன், கையை தட்டுவேன். ஆனா அரசியல்ல நீங்க எம்ஜிஆரை முன்னிறுத்தி வந்தீங்கன்னா எம்ஜிஆரின் ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அதிமுகவுக்கு தான் போடுவாங்க. எம்ஜிஆர் போட்டோ வச்சுக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் போட மாட்டாங்க. எம்ஜிஆர் போட்டோ தூக்கின்னு வந்துட்டா எல்லாரும் உங்களுக்கு ஈஸியா ஓட்டு போட்டுருவாங்களா? அதிமுக எல்லாம் ஈஸியா உங்களுக்கு வந்துருவாங்களா? அப்படியெல்லாம் இல்ல. நாங்க அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பிங்க, இன்னைக்கு நாங்க அடிச்சுப்போம், நாளைக்கு குடிப்போம், எங்க ஓட்டு உங்களுக்கு செதறாது, உங்களுக்கு வராது அப்படின்னு வச்சு செஞ்சிருக்கிறாரு செல்லூர் ராஜு. உண்மையிலேயே செல்லூர் ராஜு என்ன சொல்ற கருத்து உண்மைதான். எம்ஜிஆர் போட்டோ வச்சுக்கிறதுனால நீங்க எம்ஜிஆர் ஆயிட முடியாது. எம்ஜிஆர் போட்டோ வச்சுக்கிறதுனால உங்களை நம்பி யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது கூட நீங்க ஓரளவுக்கு நீங்க வாக்கு வங்கிய நீங்க கொஞ்சம் உயர்த்தி காமிச்சிருந்தீங்கன்னா கூட இப்ப என்ன பண்ணிருப்போம், உங்களை நம்பி ஓட்டு போட வந்திருப்பாங்க. ஆனா நீங்க அப்பவே கோட்டையை விட்டீங்களா? இப்ப வந்து உங்களை எந்த நம்பிக்கையில உங்களை வந்து நம்பி ஓட்டு போட சொல்றீங்க? எப்படி உங்களை வந்து இது பண்ண முடியும்? உங்க கட்சியை இன்னும் பலப்படல. உங்க கட்சியில யாருன்னா ஒருத்தர் வந்தாலும் புசி ஆனந்தோ ஜான் ஆரோக்கியசாமியோ ஆதவர்ஜனாவோ யாரை விட மாட்டாங்க, வளர விட மாட்டாங்க. இதுல வேற எங்க புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்து அவங்கள வந்து முன்னிறுத்தி இது பண்ண, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க என்ன மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் எடுத்துக்கோங்க, யாரு போட்டோன்னா ஒரு எம்ஜிஆர் இல்ல 10 எம்ஜிஆர் கூட நீங்க வச்சுக்கோங்க. ஆனா உங்களால அதிமுக ஓட்ட திருட முடியாது, வாங்க முடியாது. அதிமுக ஓட்டு அதிமுகவுக்கு தான், திமுக ஓட்டு திமுகவுக்கு தான், விஜய்க்கு வர ஓட்டு விஜய்க்கு மட்டும்தான் அப்படின்னு செல்லூர் ராஜனை பளிச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நீங்க ஒரு எம்ஜிஆர் இல்ல, நீங்க உடம்பு முழுக்க எம்ஜிஆர் போட்டோ போட்டுங்க, நீங்க இல்ல எம்ஜிஆர் வேஷத்தில வாங்க, இல்ல பஸ் முழுக்க எம்ஜிஆர் போட்டோ ஓட்டிக்குங்க, ஒரு அதிமுக ஓட்டு கூட உங்களுக்கு வராது அப்படின்னு செல்லூர் ராஜனை கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.